பொங்கல் திருநாள்களை முன்னிட்டு சென்னையிலிருந்து சொந்த ஊர்களுக்கு செல்கின்ற பொதுமக்களுக்கு கூடுதல் பேருந்து வசதிகளை ஏற்பாடு செய்து தர வேண்டும் என்று மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அளித்த ஆணைப்படி சிறப்பு பேருந்துகள் இன்றிலிருந்து இயக்கப்படுகின்றன. வழக்கமாக ஒவ்வொரு நாளும் இயக்கப்படுகின்ற 2000 பேருந்துகளை தவிர்த்து கூடுதல் பேருந்துகள் இன்றையிலிருந்து சென்னையிலிருந்து இயக்கப்படுகிறது. அதில் அரசு விரைவு போக்குவரத்து கழகத்தின் பெங்களூரு செல்கின்ற பேருந்துகள் ஈசிஆர் கிழக்கு கடற்கரை வழியாக செல்கின்ற பேருந்துகளை தவிர மற்ற அத்தனை பேருந்துகளும் கிளாம்பாக்கம் கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முனையத்திலிருந்து இயக்கப்படுகிறது. இப்பொழுது நாம் ஆய்வு செய்த வகையில் குறித்த நேரத்தில் அனைத்து பேருந்துகளும் இங்கிருந்து கிளம்பிக் கொண்டிருக்கின்றன. எனவே பொதுமக்களுடைய பயன்பாட்டிற்கு அரசு விரைவு போக்குவரத்து கழக பேருந்துகள் இங்கிருந்து செயல்பட துவங்கியிருக்கின்றன. மற்ற போக்குவரத்து கழகங்களுடைய 6 போக்குவரத்து கழகங்களுடைய பேருந்துகள் சிறப்பு பேருந்துகள் பல்வேறு முனையங்களிலிருந்து செயல்படுகின்றன. அதில் கோயம்பேடு பேருந்து டாக்டர் எம்ஜிஆர் பேருந்து நிலையத்திலிருந்து விழுப்புரம் அரசு போக்குவரத்து கழகத்தினுடைய பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. அந்த பேருந்துகள் எல்லாம் அந்த கோயம்பேடு ரூட்ஸ் கோயம்பேடு ரூட்ஸ் விழுப்புரம், திருவண்ணாமலை, கடலூர், திட்டக்குடி, நெய்வேலி, ஜெயங்கொண்டம், கள்ளக்குறிச்சி, விருத்தாச்சலம் ஆகிய பேருந்துகள் கோயம்பேடு பேருந்து நிலையத்திலிருந்து இயக்கப்படுகிறது. கிழக்கு கடற்கரை சாலை வழியாக ஈசிஆர் வழியாக செல்கின்ற பேருந்துகள் கலைஞர் கருணாநிதி நகர் மாநகர போக்குவரத்து கழக பேருந்து முனையத்திலிருந்து இயக்கப்படுகிறது. மெப்ஸிலிருந்து கும்போணம் செல்கின்ற பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. குருகுளம் மேல்நிலைப் பள்ளியிலிருந்து காஞ்சிபுரம் செல்கின்ற பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. அதேபோல பூந்தமல்லி தற்காலிக பேருந்து நிலையத்திலிருந்து வேலூர் மார்க்கமாக செல்கின்ற பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. மாதாவரம் பேருந்து நிலையத்திலிருந்து ஆந்திரா செல்கின்ற பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. இதல்லாமல் இந்த தமிழ்நாட்டின் தென்பகுதியில் செல்கின்ற அத்தனை பேருந்துகளும் கிளாம்பாக்கம் கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முனையத்திற்கு வந்து இங்கிருக்கிறவர்களையும் அழைத்து செல்லும். இந்த ஆண்டு கிளாம்பாக்கம் கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முனையம் துவக்கப்பட்டு முதல் நிகழ்வாக இந்த பொங்கல் திருநாட்கள் சிறப்பு பேருந்துகள் இயக்கம் இருக்கிறது. எனவே இந்த ஆண்டு மக்களுக்கு ஏற்கனவே பழக்கப்பட்டதிலிருந்து சிரமம் வரக்கூடாது என்பதற்காகத்தான் ஏற்கனவே சென்னை மாநகரத்தில் இருக்கின்ற அந்த தற்காலிக பேருந்து முனையங்களிலிருந்து இயக்கப்படுகின்ற பேருந்துகள் அங்கிருந்தே இயக்கப்பட்டு இங்கே வந்து செல்கின்றன. அரசு விரைவு போக்குவரத்து கழகத்தை பொறுத்தவரை முழுவதுமாக கிளாம்பாக்கம் கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முனையத்திலிருந்தே இயக்கப்படுகிறது. அதேபோல முன்பதிவு செய்தவர்களுடைய எண்ணிக்கை கடந்த ஆண்டிலே 1,24,000 பேர் பொங்கல் நாட்கள் முழுவதற்கும். ஆனால் இந்த ஆண்டு இன்னும் 2 நாட்கள் மீதம் இருக்கிற நிலையில் இதுவரை 1,32,000 பேர் முன்பதிவு செய்திருக்கிறார்கள். எனவே கடந்த ஆண்டை விட இன்னும் 2 நாட்கள் மிச்சம் இருக்கிற நிலையிலேயே 10,000 முன்பதிவுகள் கூடியிருக்கிறது என்பது கடந்த 2 தீபாவளி நாட்களின் போதும் கடந்த பொங்கலின் போதும் மிக சிறப்பான முறையிலே எந்த சச்சரவுமின்றி அரசு போக்குவரத்து கழகங்கள் இயங்கிய காரணத்தினால் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவருடைய அறிவுரைப்படி அந்த மக்களுக்கு சிரமம் அல்லாமல் பேருந்துகள் இயக்கிய காரணத்தினால் மக்களுக்கு ஏற்பட்டிருக்கின்ற கூடுதல் நம்பிக்கையின் காரணமாக பலரும் நம்முடைய அரசு பேருந்துகளில் பயணிப்பது கூடுதலாகி இருக்கிறது. அதைத்தான் இந்த முன்பதிவு எண்ணிக்கை கூடியிருப்பதை காட்டுகிறது. எனவே மக்களுடைய நம்பிக்கையை இன்னும் சிறப்பான முறையில் எடுத்து செல்கின்ற விதத்தில் இந்த பேருந்து இயக்கங்கள் சிறப்பான முறையில் செய்யப்படும். அதேபோல சென்னையின் பல்வேறு பகுதியிலிருந்து இங்கே வந்து சேர்வதற்கான கிளாம்பாக்கம் கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முனையத்திற்கு வந்து சேர்வதற்கான பேருந்து அட்டவணை இன்றைக்கு காலையிலேயே மாநகர போக்குவரத்து கழகத்தின் மேலாண் இயக்குநர் அவர்களால் வெளியிடப்பட்டிருக்கிறது. கோயம்பேடு டாக்டர் எம்ஜிஆர் பேருந்து நிலையத்திலிருந்து தொடர்ந்து
பேருந்துகள் இயக்கப்படுகிறது. அதேபோல மாநகரத்தின் பல்வேறு பகுதியிலிருந்தும் கிளாம்பாக்கம் கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முனையத்திற்கு பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. மக்கள் எந்த சிரமமின்றி வருவதற்காக ஆங்காங்கே போக்குவரத்து கழகத்தின் சார்பாக கண்காணிப்பாளர்கள் நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள். எங்கெல்லாம் மக்கள் கூடுதலாக பேருந்து தேவை என்று வருகின்ற சூழல் வருகிறதோ அதற்கேற்ப பேருந்துகள் திருப்பப்பட்டு இங்கே வந்து கொண்டிருக்கிறது. அதாவது உங்களுக்கே தெரியும், நானே வந்து இது பொங்கல் சிறப்பு நடவடிக்கை ஒரு கூட்டம் நடத்தி ஊடகங்கள் மூலமாக பத்திரிகை மூலமாக தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அவர்களுடைய பணி நிமித்தமாக அவர்கள் பார்க்காமல் இருந்திருக்கலாம். ஆனால் அதற்கு பிறகு முன்பதிவு செய்தவர்களுக்கும் மற்றவர்களுக்கும் SMS மூலமாகவும் தகவல் அனுப்பப்பட்டிருக்கிறது. அது முதல் ஆண்டு என்பதன் காரணத்தினால் அவர்களும் அதை கவனிக்க தவறியிருக்கிறார்கள். அதேபோல இந்த பேருந்து முனையம் கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முனையம் புதிதாக துவக்கப்பட்டிருப்பதால் அனைத்து பேருந்துகளும் இங்கே இயங்கும் என்று பத்திரிகையில் பார்க்காமல் பலரும் இங்கே வந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கும் தேவையான கூடுதல் பேருந்து வசதி செய்வதற்கு இன்றைக்கு திடீரென்று இதை பார்த்த பிறகு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. நீங்களே பாத்தீங்கன்னா இந்த கிளாம்பாக்கம் கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முனையத்துக்கு முன்பாக NH-ல எங்களுடைய அரசு போக்குவரத்து கழகத்தின் கண்காணிப்பாளர்கள் காக்கி பேண்ட் வெள்ளை சட்டத்தில் நிறைய பேர் நிற்கிறாங்க. இங்க இல்ல ஒரு நிமிஷம், அவங்களுடைய நடவடிக்கை அது இல்லை. அவங்க எதுக்கு நிக்கிறாங்கன்னா, இங்க எண்ணிக்கை கூட கூட வர பேசஞ்சர்ஸ் வந்துட்டாங்கன்னா அவர்களுக்கு ஏற்ப கோயம்பேடு பேருந்து போகிற பேருந்துகளில் சில பேருந்துகளை திருப்பி இங்கிருந்தே ஏற்கிறோம். நீங்க கோயம்பேடு போனுங்கன்னு யாரையும் சொல்ல, நீங்க வந்துட்டீங்க நாங்க கோயம்பேட்டில தான் பஸ் ஆபரேட் பண்றோம் அப்படின்னு சொல்ல, அவர்களுக்காகத்தான் அவர்களை நிறுத்தியிருக்கிறோம். வர்ற பேருந்துகளை அவர்களே அங்கிருந்து உள்ள இங்க கொண்டு வந்து இங்கே காத்திருப்பவர்களை அனுப்புகின்ற பணி நடக்கிறது. இது முதல் ஆண்டு என்கிறப்ப அந்த சில ஹிக்கப்ஸ் அந்த ஆரம்ப கட்டத்தில் இருக்குது. முழுமையா தகவல் தெரிவித்து தொடர்ந்து வாட்ஸ்அப்ல நாங்க வந்து அந்த தகவலை அனுப்பிட்டு இருக்கிறோம். அந்த தகவல்களை வந்து எல்லாருக்கும் போய் சேர்ப்பதற்காக சமூக ஊடகங்கள் மூலமா பரப்பிக் கொண்டிருக்கிறோம். முன்பதிவு செய்த பேருந்துகள் கூட முன்பதிவு செய்யாத பேர் வந்து நீங்க சொன்ன மாதிரி பார்க்காம வராங்க இல்லையா, அவங்களுக்கு முறையா இந்த நடைமுறையில உங்களுக்கான பேருந்து இருக்கிறது அப்படின்னு சொல்றதுக்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கா? ஏன்னா நம்ம இங்க வந்து நம்ம நேரில் சாயந்தரத்துல பார்க்கும்போதே தெரியுது, ஒரு கன்ஃபியூஷனாவே பேசஞ்சர்ஸ் இருக்காங்க, அன்ரிசர்வ்டு பேசஞ்சர். அதாவது இந்த பேருந்து முனையம் என்பது இப்பதான் அமைக்கப்பட்டிருக்குது. நாங்களும் உங்களை போலதான் போக்குவரத்து கழகங்களை பொறுத்தவரை இந்த முயற்சி என்பது ஒரு முதற்கட்டமா எந்த பிரச்சனையும் இல்லாமல் எல்லாரும் போகணுங்கிறதுக்காக எழுப்பப்பட்டிருக்கு. ஒவ்வொரு நொடிக்கும் என்ன பிரச்சனையோ அதை அடுத்த கட்டத்தில் தீர்த்துக்கிட்டோமோ. இப்ப நாங்களே வரும்போது அந்த முக்கிய சாலையிலிருந்து NH-லேருந்து இறங்கி நடந்து உள்ள வர்றதை பார்த்தோம். நம்முடைய மாநகர போக்குவரத்து கழக அதிகாரிகளுக்கு இப்ப அறிவுரை வழங்கியிருக்கிறோம். மினி பஸ்ல ஏற்பாடு செய்து மெயின் ரோட்லேருந்து உள்ள வரவங்க நடந்து வராம உள்ள கொண்டு வந்து விடுறதுக்கான ஆமா வர்றவங்க எல்லாருமே கொண்டு வரதுக்கு இப்ப நான் ஏற்பாடு பண்ண சொல்லியிருக்கேன். இலவசமா தான். ஏன்னா அதாவது நடைமுறையில தான் சில சிக்கல்கள் வரும்போது அதை தீர்க்கணும். அது தீர்ப்பதற்கு முழுமூச்சா இருப்போம். எங்க அரசு விரைவு போக்குவரத்து கழகத்துடைய மேலாண் எங்க இயக்குநர் இங்க இருக்கிறாரு. கும்பகோணம் விழுப்புரம் அரசு போக்குவரத்து கழகத்தினுடைய மேலாண் இயக்குநர் இருக்கிறார். அதே போல அவர்களுக்கு கீழே இருக்கிற பொது மேலாளர்கள் துணை மேலாளர்கள் எல்லாமே இங்கதான் இருக்கிறாங்க, முழுமையா பணியில் இருக்கிறாங்க. கடந்த காலங்களில் விழா காலங்களில் எப்படி இரவெல்லாம் தூங்காமல் இருந்து பணியாற்றினார்களோ அதே போல பணியாற்றுவார்கள். எந்த பிரச்சனையும் மக்களுக்கு வராமல் இருப்பதற்கு நடவடிக்கை. அது வந்து CMDA-வோட கட்டுப்பாட்டில் இருக்கிறது. நாங்க அவங்கள்ட்ட பேசியிருக்கிறோம். அந்த டெண்டர் போட்டிருந்தாலும் அது இல்லாம தற்காலிகமா ஏதாவது செய்ய முடியுமா அப்படின்னு துறை அமைச்சர் அவர்களிடத்தில் நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். இல்ல அதான் அதுதான் நாங்க பார்த்துட்டு துறை அமைச்சர்கிட்ட நான் பேசிட்டு இருக்கிறேன். அதுக்கான நடவடிக்கை எடுப்பதற்கும் நிச்சயமா சார். இது வந்து 2 நாளைக்கு முன்னாடி வந்து அவர்களை ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் சங்கத்தினரை அழைத்து போக்குவரத்து துறை ஆணையர் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறார். கடுமையான எச்சரிக்கை விடப்பட்டிருக்கிறது. கடந்த தீபாவளியின் போது எப்படி கடும் நடவடிக்கை எடுக்கப்பட்டதோ அதே போல கடும் நடவடிக்கை எடுக்கப்படும். குறிப்பிட்ட பேருந்துகள் எந்த பேருந்துகள் இருந்தாலும் நீங்க எனக்கு என்னுடைய வாட்ஸ்அப்புக்கு நீங்க அனுப்புங்க. நிச்சயமா அந்த பேருந்துகள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும். எந்த பாரபட்சமும் கிடையாது. மக்களுக்கான சேவை செய்ய வேண்டும் என்பது மாண்பு முதல்வர்களுக்கு புகார் எண்ணுக்கும் கொடுங்க. புகார் எண்ணிலையும் தகவல் தெரிவிங்க. அப்படி உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சா கூட எனக்கு அனுப்புங்க. நடவடிக்கை நான் இப்பதான் நான் உள்ள வரேன். நான் மட்டும் போய் விசாரிச்சுட்டு நான் உங்களுக்கு சார். முக்கியமா தென் மாவட்டத்துக்கு போயிட்டு வரல பஸ், அந்த பஸ் செங்கல்பட்டு மரமலர் கூட இருக்குது. அங்கிருந்து வர மாநகர பேருந்துல உள்ள வந்து சென்று வர ஏற்பாடு செய்யல. அதனால பயணிகள் ரொம்ப அவஸ்தைப்படுறேன்னு சொல்றாங்க.
புரியல. தென் மாவட்டத்துக்கு போயிட்டு வர பஸ் உள்ள வந்து போக மாட்டேன், அப்படியே போயிடுறாங்க. மாநகர போக்குவரத்து கழகமா இல்ல தென் மாவட்ட பேருந்துகளா? தென் மாவட்ட பேருந்துகளும் சரி, மாநகர பேருந்தும் சரி, சரி, நான் இது உள்ள வந்து போறதுக்கு வழி அதிகாரிகள் இருக்காங்க, நான் பேசிட்டு அதுக்கான நடவடிக்கை எடுக்கிறேன். புரியுது சார். இப்ப எத்தனை கவுண்டர் நம்ம போட்டிருக்கோம்? எத்தனை கவுண்டர் போட்டிருக்கோம்? 5 கவுண்டர். நேற்று ஃபுல்லா 126 பேர் புக் பண்ணிருக்காங்க, 5 பேர் போட்டிருக்கு. அதாவது 1,31,000 பேர் முன்பதிவு செய்திருக்காங்க. அதுக்கு அந்த அளவு பண்றாங்கன்னா ஆன்லைன்லயும் பண்றாங்க. அது தேவையான அளவுக்கு இங்க 5 இருக்கு, கோயம்பேட்டில் 5 முன்பதிவு மையம் இருக்கு, மெப்ஸ்ல ஒன்று. ஏற்கனவே அது மாதிரி இந்த பிரச்சனை வந்த பொழுதே உடனே அப்போதே அறிக்கை வழங்கப்பட்டிருக்கிறது, திரும்ப கொடுக்கப்படும். ஏற்கனவே முன்பதிவு செய்தவர்களுக்கு தான் கோயம்பேட்டில இருந்து எடுத்திருப்பாங்க, புதிதாக செய்யறவர்களுக்கு எடுத்துக்க மாட்டாங்க. அந்த ஏற்கனவே செஞ்சவங்களுக்கு பேருந்துலேயே அந்த கட்டணம் திருப்பி வழங்கப்படும். நன்றி.